அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவி நேற்று 4வது மாடிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க மக்களே. இப்போது இவங்க இறந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் என்ன பிரின்சிபல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் 2 பேர் சொல்கிற விஷயத்தில் உள்ள சந்தேகத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். திருவண்ணாமலையை சேர்ந்த அனுப்பிரியா அப்படிங்கிற மாணவி, 19 வயது மாணவி. அவர்கள் ஹிந்துஸ்தான் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் சேர்ந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க மக்களே. அவங்க நேற்று தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு ஏன் இறந்து போனாங்க அப்படிங்கிற காரணத்தை இன்று அவங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒட்டுமொத்த காலேஜில் உள்ள மாணவ மாணவிகள் சேர்ந்து அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், இது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட்டு கொடுத்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் தான், அவங்க தான் தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதில் 3rd இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவி சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க விவரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்லூரியை பொறுத்தளவுக்கு எல்லாமே சயின்ஸ் பேஸ்டாக படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா டியூட்டி பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் டியூட்டி பார்க்குறாங்க. டியூட்டி பார்க்குறது 2 ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 7 to 1 மார்னிங்கில், அது மார்னிங் ஷிஃப்ட்டு. அடுத்து செகண்ட் ஷிஃப்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 1 to 7 அப்படிங்கிற 2 ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மார்னிங் ஷிஃப்ட்டில் நேற்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு தான் அனுப்பிரியா அப்படிங்கிற அந்த மாணவி. இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ செகண்ட் ஷிஃப்ட் வேலை பார்க்கும் பொழுது பல இடங்களில் பல டிபார்ட்மெண்ட்ஸில் ஸ்டாஃப்ஸே இருக்க மாட்டாங்க ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறம்போது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் 4:30 மணிக்கு எல்லா ஸ்டாஃப்ஸும் கிளம்பிடுவாங்க. செகண்ட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு 4:30 மணிக்கு மேலே ஸ்டாஃபே இருக்க மாட்டாங்க, 7 வரைக்கும் இவங்க தான் ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நேற்று திடுதிப்புன்னு ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே பெருசாக ஸ்டாஃபே இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஆட்களும் கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நேற்று ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மாணவி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஹெச்ஓடி கிட்ட. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய பர்ஸை காணோம் அப்படிங்கிறாங்க. பர்ஸில் 1000 ரூபா பணம் வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த 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 இடத்துலையே கடைசியாக வந்தது அப்படிங்கிறது அனுப்பிரியா அப்படிங்கிற மாணவி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்லையே. அவங்க இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபஸ்ட் இயர் பையன் கூட பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக முன்வைக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இங்கேருந்து அந்த பையனையும் பொண்ணையும் அனுப்பிரியாவையும் அந்த பையனையும் விசாரணை கூட்டு போயிருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரணை நடப்பது எங்கேனால் 5th floor அப்படிங்கிறாங்க. அங்கே பிரின்சிபல் மற்றும் ஒரு 5 ஸ்டாஃப் விசாரணை பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மதியம் 2:30 மணிக்கு விசாரணை கூட்டு போயிருக்காங்க அப்படின்னும் இரவு 7 மணி வரைக்கும் விசாரணை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும் தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த விசாரணை பண்ணும் பொழுது என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதை நம்ம இங்கேருந்து கல்லூரி முதல்வர், அதாவது ரொம்ப நேரமாக முதல்வர் அப்படிங்கிறவங்களாம் இங்கே சீனில் வரவே இல்லைன்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அந்த 3rd இயர் படிக்கக்கூடிய மாணவி. இப்போ கல்லூரி முதல்வர் என்ன சொல்கிறாங்க, மணிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இவ்வளோ நேரம் விசாரணை பண்ணல அப்படின்றாங்க. இவங்க 2:30 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு தான் விட்டாங்கன்ற குற்றச்சாட்டை 3rd இயர் மாணவி முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த மாணவி ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய மாணவி தான், திருவண்ணாமலையை சேர்ந்த மாணவி. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ற ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டே தான் இருப்போம், நாங்கள் அங்கே கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க 3rd இயர் படிக்கக்கூடிய மாணவி. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க மணிமொழின்ற பிரின்சிபல் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ நேரம் விசாரணை பண்ணல, அது மட்டும் இல்லை அந்த பொண்ணை மட்டும் நான் விசாரணை பண்ண கூப்பிட்டு போகல, நான் 4 பெண்களையும் கூட்டிகிட்டு போனோம், விசாரணை பண்ணுறது அவ்வளோ நேரம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜென்ரலாகவே 4:30 மணிக்கு எல்லா ஸ்டாஃபும் கிளம்பிடுவாங்க மேக்ஸிமம் அப்படின்னு வைக்கக்கூடிய வாதத்தின் நடுவில் இரவு 7 மணி வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது காவல்துறை விசாரணை பண்ண தெரியும் மக்களே. ஏன்னால் 7 மணிக்கு விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மாணவிகள் முன்வைக்கிறாங்க. அவ்வளோ நேரம் விசாரணை பண்ணல அப்படிங்கிற ஒரு வாதத்தை மணிமொழி பிரின்சிபல் முன்வைக்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லலாம் மக்களே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அந்த பொண்ணு முன்னுக்கு முரண்பாக பேசிகிட்டு இருந்தாங்க,
அப்போது நீங்கள் தான் வந்துட்டு போகிறீங்க, சிசிடிவி கேமரா தெரியுதுமா, உங்களுடைய பேக் எங்கே கேட்குறோம், பேக் எங்கே வச்சேன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிசிடிவி கேமராவில் அந்த பொண்ணு அவங்க பேக் எடுத்துகிட்டு வந்ததை தெளிவாக நாங்கள் பார்த்தோம். ஸோ முன்னுக்கு போய் முரண்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க மணிமொழி அவர்கள் அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம் இந்த கேஸஸை, நாங்கள் ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணல, கவலைப்படாதம்மா, நாங்கள் ஃபேவராக தான் நாங்கள் பேசுவோம், ஃபேவராக தான் இருப்போம், நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸை, நீங்கள் வந்து எடுத்திருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க, நான் தான் ஒன்றும் செய்ய மாட்டோம் உங்களை, நாங்கள் இதோட பல கேஸ்லாம் பார்த்துருக்கோம், இந்த கேஸ் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக மட்டும்தான் பண்ணுவோம், அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மணிமொழி அவர்கள் முன்வைக்கிறாங்க. இப்போது என்ன தேர்ட் இயர் படிக்கிற மாணவி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி விசாரிச்சுப்பான்னு நாங்கள் சொல்கிறோம். ஜென்ரலாகவே இந்த கல்லூரியில் யாராவது பையன் கூட வந்து பொண்ணு பேசினாலோ இல்லை பையன் வந்து பொண்ணுகிட்ட பேசினாலோ உடனடியாக கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற, அவங்கள ஓடி போறியா, அவன் லவ் பண்ணுறியா, நீ என்ன பேசிகிட்டு இருந்தீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ஷாக தான் விசாரணையே செய்வாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த பையன் 2 பேரையும் கூட்டி போய் நீ எதுக்கு அவங்ககிட்ட பேச போனேன், உனக்கு என்னங்க தேவை வேண்டி கிடக்கு அப்படின்னு தான் அவங்க விசாரித்தாங்க. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணலாம் கேட்டு விசாரிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷராக போய் தான் இந்த விசாரணை தொடர்ந்து 5 hours நடக்குது. 5 ஸ்டாஃப் உட்காந்து விசாரணை பண்ணுறாங்க, பிரின்ஸிபாலும் இருக்கிறாங்க. இது பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ முடிஞ்சு 7 மணிக்கு வெளியே வந்ததுமே இன்ஃபேக்ட் அந்த மாணவி சொல்கிறாங்க, எக்ஸாம் எழுதலை, அட்டெண்டன்ஸ் இல்லைனா கூட வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, பேரண்ட்ஸை வர வைப்பாங்க. ஆனால் இதில் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு தகவலும் கொடுக்காம இவங்க விசாரணை பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 மணிக்கு கீழே வந்ததுமே நான் போய் என் பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு 5th ஃப்ளோர் இறங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இறங்கிட்டு வரும்பொழுதே 4th ஃப்ளோரில் பின்னாடி சைட்லேருந்து எகிரி குதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. ஸோ குதிச்சதுமே இந்த விஷயம் வெளியே பரவ ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக சிபிஆர் பண்ணணும்னு கூட்டு போயிருக்காங்க. சிபிஆர் பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட 3 hours அவங்க வந்து அங்கே டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இந்த இடத்துல பி பாசிட்டிவ் பிளட் ரொம்ப, அதாவது அந்த பொண்ணு விழுந்த இடத்துல எந்த ரத்தமும் கிடையாது, உடம்புலேருந்து ரத்தம் வெளியே எதுவுமே கசியவே இல்லை, எல்லாமே இன்டர்னல் ப்ளீடிங் நடந்திருக்கு, இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் ஹெமரேஜ். ஸோ அதனால் இந்த பொண்ணை சிபிஆர் பண்ண கூட்டு போய் பி பாசிட்டிவ் பிளட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக 4 மாணவர்கள் ஒரு மாணவி வந்து பி பாசிட்டிவ் பிளட் கொடுக்க போயிருந்தாங்க. போய் 5 minutes தான் உட்காந்துருந்துருப்பாங்க, இல்லை வேண்டாம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒரு பிளட்டுக்காக வர சொல்லி வேண்டாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ இறந்து போனதுக்கு பிறகு இந்த பொண்ணை வந்து ஜிஹெச்சுக்கு மார்ச்சுவரி வைக்கிறதுக்காக வந்து எடுத்து அமுச்சு விட்டாங்க. அந்த மார்ச்சுவரிக்கு எந்த ஸ்டாஃபுமே போகலை. ஸோ தனியாக தான் அந்த பொண்ணு மார்ச்சுவரியில் போயிருக்காங்க. அதற்கு பிறகு நெக்ஸ்ட் டே தான் இவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலாக முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3rd year படிக்கிற மாணவி, இந்த விசாரணை என்ன நடந்துச்சு, என்ன விசாரணை பண்ணாங்க, ஏன்னால் அந்த பொண்ணு வந்து விசாரணை முடிஞ்சு 7 மணிக்கு கீழே வரும்பொழுதே பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போய் குதிச்சிட்டாங்க. அப்போது இந்த விசாரணை என்னென்ன அவங்க கேள்வி கேட்டாங்க, என்னென்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை முன் வச்சு, இது வந்து நாங்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ண இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாணவிகள். இப்போ அதுக்கு வருவோம் மக்களே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிமொழி அவர்கள், நாங்கள் வந்து விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், நாளைக்கு ஒரு விசாரணை இருக்குது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து இந்த பணத்தை எடுத்ததாக வந்து ஒரு குற்றம் இருக்குது, நாங்கள் வந்து இதை அலிகேட் பண்ணல, நாங்கள் வந்து இந்த பொண்ணை அக்யூஸ் பண்ணல, ஆனால் இந்த பொண்ணு தான் கடைசி சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கிறாங்க, ஸோ பேரண்ட்ஸ் முன்னாடி ஒரு விசாரணை ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. இப்போது நேற்று ஈவினிங்கே 7 மணிக்கு முன்னாடியே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்களா, இல்லை காலைல தான் ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இன்வெஸ்டிகேஷன் தெரிய வரும் மக்களே. ஏன்னா இது வந்து இந்த மாணவிகள் வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அந்த இறந்து போன மாணவியுடைய அண்ணன் வந்து அவர் வந்து எத்தனை மணிக்கு கால் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை ப்ராப்பராக சொன்ன மாதிரி தெரியல. ஸோ சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் மக்களே. இப்போ என்னென்னால் இங்கே ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும், என்னென்னால் இந்த இடத்துல அந்த பணத்தை அந்த பொண்ணு கரெக்டாக அந்த பேக்லேருந்து அந்த பர்ஸை எடுத்தாங்களா அப்படிங்கிறது சிசிடிவியில் பதிவாயிருக்கா அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் வெளியே வரல. ஸோ பதிவு ஆயிருக்கா இல்லை பதிவாகலையா,
சிசிடிவி இல்லாத இடத்துல பேக் இருந்து ஆனால் பர்ஸு மட்டும் காணாமல் போயிடுச்சா, அப்போ கடைசியில் இந்த பொண்ணு மட்டும் கீழே இறங்கி போனதுனால மட்டும்தான் இந்த பொண்ணு சந்தேகப்படுறாங்களா, இது எல்லாமே விசாரணை தெரிய வர வேண்டிய விஷயங்கள் மக்களே. இது வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் த கேஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ நீங்கள் பர்ஸை எடுக்கலை, நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா உங்கள் பேக்கை காட்டுங்க, உங்கள் பேக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே நான் பேக் எங்கே வச்சேன்னு தெரியலன்னு இந்த பொண்ணு சொன்னதுனால தான் சந்தேகம் வலுவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மணிமொழி அவர்கள். அடுத்தது, நீங்கள் எதுக்கு கீழே வந்தீங்க, நீங்கள் எதுக்கு அந்த பாயிண்ட்டை பேசிகிட்டு இருந்தீங்க, உங்கள் என்ன தேவை வேண்டி கிடக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னும் மணிமொழி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு விசாரணை முறையில் என்னென்ன பேசி என்னென்ன கேட்டாங்க கேள்விகள், எப்படி கேட்டாங்க கேள்விகள் அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்க வேண்டும். அடுத்தது, இந்த 5 பேர் ஸ்டாஃபு ப்ளஸ் பிரின்சிபல், இத்தனை பேர் இந்த 2 பேரை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு மணிமொழி அவர்கள் சொல்கிற மாதிரி, நீ கவலைப்படாதம்மா, நாங்கள் சப்போர்ட்டாக தான் இருப்போம், நாங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவாக தான் நாங்கள் வந்து எப்பவுமே பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே இறங்குனதுமே அந்த பொண்ணு தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல இந்த தேர்ட் இயர் பொண்ணுங்க சொல்கிற மாதிரி இவங்களுடைய விசாரணை அப்படிங்கிறதே ஹார்ஷாக ரஃப்பாக கண்டமேனி கேள்வி கேட்டு அப்படி தான் இருந்திருக்கிறதா, அந்த இருந்ததுனால தான் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை முன்வைப்பது லாஜிக்காக இங்கே வந்து சிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இது என்னென்ன விசாரணையில் வந்து என்னென்ன பேசினாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறை விசாரணை தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. பட் இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த பொண்ணு தான் எடுத்தாங்கன்னே வச்சுக்கலாம் ஒரு ஆஸ்பெக்டில். சரி, ஏதோ ஒரு எண்ணத்தில் அந்த பர்ஸ் எடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கலாம், இது ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். அப்படி எடுத்துட்டாங்க, இது வந்து இந்த விஷயம் எஸ்கலேட் ஆகுது, பிரின்சிபல் கிட்ட போகுது அப்படின்னால் இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்துல ஆஸ் அ பிரின்சிபலாக அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க செஞ்சுட்டாங்க, டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கணும்னால் நான் வந்து இந்த பொண்ணை வந்து காலேஜ் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் நான் எதுவுமே நாங்கள் செய்யணுமா செய்யக்கூடாதுன்றதை அவங்க பேரண்ட்ஸுடைய காலில் விட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு கண்டிச்சிருப்பாங்க, பொண்ணு ஏன் இப்படிலாம் எடுக்கிற, பணம் பத்தலாம் கேட்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனை ஸ்மூத்தாக அப்படியே முடிஞ்சிருக்கும். இது எந்த விதத்துலையுமே மேனேஜ்மெண்ட் மீதோ இல்லை வந்து பிரின்சிபல் மீதோ பழி வராமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அந்த கிட்டத்தட்ட 5 hours விசாரணை பண்ணன்னு சொல்கிறாங்க இந்த மாணவிகள். அது 5 hours 3 hours 2 hours வாட் எவர் இட் மைட் பி. அந்த பிரின்சிபலும் 5 ஸ்டாஃபும் 2 பேரை உட்காந்து இவ்வளோ நேரத்துக்கு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அண்ட் இதை இப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியது கரெக்டான ப்ராசஸா அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னு ஒன்று இருக்குது மக்களே. அது இங்கே இடிக்குதுன்னு பார்க்க முடிகின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல ஒரு மாணவி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜென்ரலாகவே ஒரு பையன்கிட்ட பேசினாலே போதும் உடனே கூப்பிட்டு எங்கிட்ட வந்து கண்டமனே கேள்வி கேட்பாங்க, இது வந்து தொடர்ந்து இங்கே போயிட்டு இங்கே ஸ்ட்ரெஸ் ஆகுன்றாங்க. அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, ஸ்கூல் கதை வேறு, காலேஜ் கதை வேறு. காலேஜ் அப்படிங்கிறது அந்த பசங்க மேஜரான ஆகிட்டு தரணும். இந்த இடத்துல முடிவெடுக்கிற தன்மை வந்துருமா வராதான்றதெல்லாம் இங்கே அவசியமற்ற ஒரு வாக்குவாதம். ஆனால் இதற்கு மேலே இந்த சமுதாயத்துக்குள்ளே ஆணும் பெண்ணும் பேசிக்காமல் வாழ்க்கையை வந்து அவங்க நடைமுறை கொண்டு போகவே முடியாது. ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு ஷாப்பிங் மால் போகிறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஆம்புலன்ஸை ஒர்க் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் பையனும் பொண்ணும் பேசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு தான் இருக்கும். அப்போது பேசினாலே ஒரு பிரச்சனை, பேசினாலே கண்டிப்பு, பேசினாலே தப்புன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. கவர்மெண்ட் காலேஜஸில் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அதுவுமே சில ஆபத்தை ஏற்படுத்துது, சில பிரச்சனையை ஏற்படுத்துதுன்றதை பார்க்க முடிகின்றது. ஆனால் ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்தளவுக்கு ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். ஒரு பேசினாலே கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரணை பண்ணுறது, இந்த மாதிரி கேட்குறது. ஏன்னால் இதை பார்த்தா தெரியும் மக்களே, அத்தனை பெண்களும் வந்துட்டாங்க, அத்தனை மாணவர்கள் வந்துட்டாங்க. நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நாங்களாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுறோம், இவங்க வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதை அவங்க அடித்து பேசுகிறாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு ஆஸ்பெக்டை யோசித்து பார்க்கலாம், இவங்க இந்தளவுக்கு ஒரு ரிபலாக வராங்க அப்படின்னால் அப்போது இந்த அளவுக்கு அந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏன்னால் இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளே சேரும் பொழுது நீங்கள் தான் எங்கள் பசங்க, நீங்கள் எங்கள் பிள்ளைங்க மாதிரி தான்,
எங்களுடைய பசங்க அப்படின்னு உள்ளே சேர்க்குறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் எங்களை ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை மக்களே, பல ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு இந்த விஷயம். அதாவது இங்கே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். மேனேஜ்மெண்ட்டு வந்து பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே சேரும் பொழுது மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இடையே வந்து ஒரு நெருக்கமான பாண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட். ஆனால் வந்ததுக்கு பிறகு அந்த பசங்கள்கிட்ட எப்படி இந்த காலேஜ் உங்களுக்கு போயிட்டுருக்கு, டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த சூழ்நிலை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அது தேர் வில் பி டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். பட் இதுவரையில் எங்கேயுமே காலேஜ் சேர்ந்ததுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக மேனேஜ்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மீட்டிங் இருக்கும். அதில் வந்து குறைகளை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் இருந்தால் நமக்கு தெரியல மக்களே. மேபி இந்த கல்லூரியில் நம்ம பார்க்க முடிகின்றதுனால் டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஏன்னால் சேரும் பொழுது எங்கள் புள்ள நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறப்போ அதே மாதிரி சேர்ந்ததுக்கு பிறகும் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஸ்டாஃபும் இல்லாமல் தன்னந்தனியாக என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு சொல்லுங்கள் அப்படின்றத கேட்கும் பட்சத்தில் இது மேனேஜ்மெண்ட்டுக்குமே அவங்களுடைய ஸ்டாஃபையும் அவங்க டீச்சர்ஸ் கம்யூனிட்டியும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உபயோகரமான விஷயமா இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரச்சனை எஸ்கலேட் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் போகலாம், ஆக்ஷன் எடுக்காமல் அதான் வேறு விஷயம். ஆனால் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சாலே டீச்சர்ஸ் சில இடங்களில் வந்து கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். இந்த கல்லூரியில் முக்கியமான தேவை என்ன பார்க்க முடிகின்றதுனால் டீச்சர்ஸ் பசங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய விரிசல் இருக்குது, ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறதை மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் கூடிய விரைவில் மேனேஜ்மெண்ட்டும் அந்த பசங்களுக்கு கூட ஒரு தனிப்பட்ட மீட்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். அதில் எந்த டீச்சர்ஸும் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே கசியக்கூடாது. இதை பார்த்துட்டு எந்தெந்த டீச்சர் இப்படி தப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதை மேனேஜ்மெண்ட் ஸ்டெப் எடுத்து முன் வச்சால் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்ட் மக்களே. செகண்டு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுனால் இதை விசாரிக்கும் முறை அப்படிங்கிறது இட் இஸ் நாட் தி போலீஸ் ஸ்டேஷன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சுற்றி உட்காந்துக்கிட்டு கண்டமேனி கேள்வி கேட்டு விசாரணை பண்ணி அவனை வந்து அந்த அக்யூஸ்டை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கல்லூரியில் அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய இடங்களில் வேண்டாமே அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இல்லை சில இடங்களில் ரொம்ப டூ மச் லூஸாக விடுறதும் பிரச்சனை தான், அதே மாதிரி டூ மச்சாக அவங்கள வந்து டைட் பண்ணுறதும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அந்த ப்ரெஷரில் இப்படி ஒரு தற்கொலை நடந்திருக்கா அப்படிங்கிறது விசாரணைக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது மக்களே. இப்போது மணிமொழி அவர்கள் சொல்வது போல் நாங்கள் வந்து ரொம்பலாம் இது பண்ணல, இந்த பொண்ணை நாங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் ஃபேவராக இருக்கோம் தான் நாங்கள் சொல்லி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால் தற்கொலை நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் நம்ம தப்புன்ட்டோமே, இந்த மாதிரி செஞ்சிட்டோமே அப்படின்றத பொண்ணை கில்ட்டாக்க வச்சு நீ ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான், கவலைப்படாத, இதெல்லாம் பண்ணாத, அந்த பணத்தை திருப்பி விட்டுரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இல்லை பேரண்ட்ஸ் தனிப்பட்ட முறையில் இவங்களே கூட ஃபோன் போட்டு பேசி தப்பு நடந்து போச்சுங்க, பொண்ணை வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கோம், இப்போ தப்பு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா இட் வில் பி ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். அப்போ அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. மணிமொழி அவர்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, உண்மையில் அது அப்படிலாம் நடக்காது, அவ்வளோ ஸ்மூத்தாக அவங்க இல்லவே இல்லை கிடையாது அப்படிங்கிறதை இங்கே பல தரப்பில் வந்து குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களே கம்ப்ளீட்லி இந்த ஜென்ரேஷன் கேப்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் சொல்கிறதான்னு தெரியல மக்களே. ஒரு தவறு நடந்து விட்டால் இப்போ அந்த பணத்தை அந்த பொண்ணு திருடினாங்களா திருடலையான்னு ரெண்டாம் பட்ச விஷயம், திருடினாங்களே வச்சுக்கலாம். ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறை மாட்டாண்டா ஒருத்தன் என்ன பண்ணுறேன் பாரா இவளை, இல்லை என்ன பண்ணுறேன் பாரா இவனை அப்படின்னு டீச்சர்ஸ் அங்கே ரேஜ் ஆகிற மாதிரியான ஆம்பியன்ஸ் நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்து தான் இருக்குது மக்களே. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுனால் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காமலே போகுது, வெறுப்பாகுது, ரேஜ் ஆகுது, ரிபல் ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது, கோபம் வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டே பண்ணாது அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் மாற வேண்டும் மக்களே. இது மாறினால் மட்டும்தான் இந்த மாதிரி தற்கொலை தவிர்க்கப்பட முடியும்.
அட்லாஸ்ட் ஒரு விஷயம், அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த 1000 ரூபாய் எங்கே போச்சு? யாருமே எடுக்காமல் அந்த பணம் காணாமல் போக வாய்ப்பில்லை, கால் முளைச்சி போக வாய்ப்பில்லை. அப்போ அந்த பணத்தை யாரோ எடுத்திருக்கிறாங்க. அது எடுத்தது யார் அப்படின்றப்போ இந்த அனுப்பிரியா தான் எடுத்துட்டாங்களா அப்படின்னாலுமே அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சிங் இல்லாதனால தான் இந்த தற்கொலை நடந்திருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஸோ இது தவிர்க்கப்பட வேண்டும். தப்பு பண்ணுற இயற்கையான விஷயந்தான் மக்களே. ஆனால் தப்பை எப்படி சரி செய்கிறோம், இல்லை தப்பை எப்படி சுட்டி காட்டுறோம், அந்த தப்பு நடக்காமல் எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் டீச்சர்ஸோட கடமையாக இருக்க வேண்டும் மக்களே. என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.